வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்காலப் டிசைனை எப்படி தைக்கணுங்கிற வீடியோ தான் இது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்காலப் டிசைனை முன்கழுத்துக்கும் நம்ம வைக்கலாம், பின் கழுத்துக்கும் வைக்கலாம், ஸ்லீவுக்கும் வைக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ முன்கழுத்துக்கு வச்சுருக்கோம். இவங்க கொஞ்சம் அகலமாக வேணும், ஷோல்டர் சின்னதாக இருந்தால் போதும்னு சொன்னதுனால நான் ரவுண்ட் நெக் ஆல்ரெடி வெட்டினதுலேயே நாங்கள் வைக்கிறோம். உங்களுக்கு நெக்கு அகலமாக வேண்டாம், எனக்கு க்ளோஸ்டாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நெக்கு வெட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்படியே கேன்வாஸோடு வச்சு தையல் அடிச்சுக்கணும். தையல் அடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேன்வாஸ் அயர்ன் பண்ணல, மேலேயே தையல் மட்டும் அடிச்சுக்கிறோம். அதனால் கேன்வாஸ் மேலேயே ஒரு தையல் அடிச்சிட்ருக்கோம். ரெண்டாவது தையல் தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு துணி மேலே வச்சு அடிப்போம். ஃபஸ்ட்டு கேன்வாஸில் அடிச்சிட்டோம். இப்போ அடிக்கிற தையல் துணி மேலே அடிக்கணும். கேன்வாஸை ஒட்டியே அந்த ஒவ்வொரு வளைவுக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அடிக்கணும். அடிக்கும்போது அந்த வளைவு கரெக்டாக வளைவாக வர மாதிரி அடிக்கணும். ஷார்ப்பாக இல்லாத பெண்டான மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஸ்காலப் இருக்கும். அதனால் நீங்கள் கீழே ஒட்டி ஒரு தையலை அடிச்சுக்கோங்க. அடிக்கிறது இன்னும் கொஞ்சம் நீட்டாக அடிக்கும்போதே உள்ளே அடிக்கிற தையலை நீட்டாக அடிச்சிங்கன்னா தான் திருப்பும்போது உங்களுக்கு நீட்னஸ் இருக்கும். தையல் அடிக்கும்போது நீங்கள் தப்பாக அடிச்சுட்டு திருப்பும்போது அழகாக வரும்னா கண்டிப்பாக வராது. அதனால் நீங்கள் நீட்டாக தையல் அடிக்கும்போது அடிச்சிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி கழுத்தை தையல் அடிச்சிருக்கோம். அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு கூட வேணாம், அதை விட கொஞ்சம் கம்மியாகவே விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு திருப்பும்போது ரொம்ப நீட்டாக வரும். ரொம்ப 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சுலாம் விட்டு திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெண்டு கரெக்டாக வராது. இப்போ திருப்பும்போது நாச் போட்டுக்கோங்க. கார்னர் நாச் போட்டு திருப்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அழகாக இருக்கும். திருப்பி பாருங்கள். திருப்பி பார்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம படிமான தையல் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்க்க நீட்னஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருப்பிட்டு அயன் பாக்ஸ் வச்சு நல்லா ஹீட் பண்ணி அயன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிசைன் ரொம்ப அழகாக விசிபிள் ஆகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மேலே தையல் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரலன்னா நல்லா இருக்காது. இது பார்த்திங்கன்னா பேக் நெக்கு, பேக்கில் பார்த்திங்கன்னா போட் நெக்கு, ஃப்ரண்ட்டில் நார்மல் நெக். இது ரெண்டுக்குமே ஸ்காலப் தான். இப்போ பார்த்திங்கன்னா பேக் நெக்கில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கேன்வாஸில் வச்சு தையல் அடிச்சிருங்க. கேன்வாஸில் தையல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேன்வாஸ்க்குள்ளே இதே மாதிரி தான் முன் கழுத்து, பின் கழுத்து, ஸ்லீவ் எல்லாத்துக்குமே சேம் ஒரே மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாகவும் அழகாகவும் இருக்கும். ஸ்காலப் டிசைன் இப்போ ட்ரெண்டிங்கில் எல்லாருக்குமே இதை தான் போடுறாங்க, இது தான் கேட்குறாங்க. அதனால் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்தாலுமே எல்லாமே இந்த ஸ்காலப் தான். வேறு டிசைனில் போட் நெக்கு, காலர் நெக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்காலப் இப்போ வந்துடுச்சு. அதனால் இது உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன். எப்படி பேட்டர்ன் ரெடி பண்ணணும், டிசைன் எப்படி ரெடி பண்ணணுங்கிற ஒரு ஸ்கேல் போட்டிருக்கேன். அதை ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை அப்படியே வரைஞ்சி கரெக்டாக அப்படியே வெட்டிடலாம். நான் அதை வச்சு தான் இதை வரைஞ்சதுக்கப்புறம் நான் தையல் அடிச்சுட்டு இப்போ பாருங்கள், இதையும் அதே மாதிரி கட் பண்ணி திருப்பிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இது கீழே ஓப்பன் வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நான் இதில் ஓப்பன் வைக்கலை, மேலே மட்டும் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு டிசைன் போட்டிருக்கோம், ஆனால் அதில் ஓப்பன் வச்சுருக்கோம். அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. இதே மாதிரி தான், சேம் ஒரே ப்ராசஸ் தான் எல்லாத்துக்குமே. நீங்கள் எப்படி திருப்பினாலும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு லைனிங் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடித்து திருப்புறது தான். இதுவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமோ முன்கழுத்துக்கு அதே சேம் ப்ராசஸ் தான் எல்லாமே வரும் உங்களுக்கு. லைனிங் மேலே நீங்கள் மொத்தமான கேன்வாஸாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே வச்சு அயர்ன் பண்ணிவிட்டு அப்படியே தையல் அடித்து திருப்பிக்கலாம். ஆனால் நம்மளோட கேன்வாஸ் பார்த்திங்கன்னா பேப்பர் கேன்வாஸ். இது அயர்ன் பண்ணுன்னா சரியாக ஒட்டாது. இந்த மாதிரி ஒட்டாத போது உங்களுக்கு ஒரு இடத்துல மேலே தூக்கிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், டிசைன் ரொம்பவே அழகாக வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எப்போவுமே மேலே தூக்காத மாதிரி எல்லா இடமும் ஒட்டணும் அப்படின்னா நம்ம இந்த கேன்வாஸில் தையல் அடிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் நார்மல் கேன்வாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பேப்பர் கேன்வாஸ் இல்லாமல் துணியில் வர கேன்வாஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஸ்டிப்னஸ் அதிகமாக இருக்கும். அந்த கேன்வாஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் அடிக்க தேவையில்ல. அயர்ன் பண்ணி நல்லா ஹீட் கொடுத்து அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வச்சு திருப்பிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை இன்னும் கொஞ்சம் மிச்சம் ஆகும். ஆனால் அது போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே மொத்தமாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது, தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தைக்கிறதுக்கு திருப்பறதுக்கு வேணால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதை நம்ம உடம்புல போடும்போது உடம்போட தூக்கிட்டு இருக்கும்.
அது ரொம்ப வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஆனால் இந்த கேன்வாஸ் வந்து துணியோட துணியாக வந்து மிங்கிள் ஆகிடும். பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப மொத்தமாகவும் இல்லாத ஒரு நீட்னஸ்ஸாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அதே மாதிரி இப்போ நேட்ச் கொடுத்துருங்க, எல்லா இடத்துலையும் நேட்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பி மேலே படிமான தையல் அடிச்சிட்டிங்க அப்படின்னாவே ரொம்பவே அழகான டிசைன் வந்து முன்னாடியும் போட் நெக்கு, முன்னாடி வந்து நார்மல் நெக்லேயே வந்து ஸ்காலப் டிசைன் கொடுத்துருக்கோம். பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா போட் நெக் கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு ஸ்லீவுக்குமே நம்ம பார்த்திங்கன்னா இதே மாதிரியான டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. ஸ்லீவுக்குமே சேம் பேட்டர்ன் தான். நீங்களும் இந்த டிசைனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.